புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிடில் மத்திய அரசின் நிதியான ரூபாய் 5000 கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் கூறுவது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இதுவரை தமிழகத்தில் சிறப்பான சாதனைகளை கல்வித்துறையில் அடைய காரணமாக பின்பற்றப்பட்டு வரும் இருமொழிக் கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மும்மொழிக் கொள்கையை வற்புறுத்தி திணிக்க முயலும் மத்திய அரசின் முயற்சியால் தமிழக மக்களிடையே அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிட்டால் சுமார் 5000 கோடி ரூபாய் நிதியை தமிழகம் இழக்க நேரிடும் என்று குறிப்பிட்டிருப்பதாக வரும் செய்திகள் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துவதுடன் மத்திய அரசின் மீது மிகுந்த கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் தேர்ந்தெடுத்த இருமொழிக் கொள்கை என்னும் அறிவு சார்ந்த முடிவினால்தான் தமிழ்நாட்டில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி புலமையுடன் ஆங்கில மொழியையும் கற்று இன்று உலகம் முழுவதிலும் பல உயர்ந்த பதவிகளை வகிப்பதுடன் தொழில்களையும் நிறுவி வெற்றிகரமாக நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டிற்கு இந்த காலகட்டத்தில் மும்மொழிக் கொள்கை என்பது தேவையற்ற ஒன்றாகும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியாக உள்ளதாகவும் மத்திய அரசு தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை திணிப்பதை கைவிட வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கான காரணங்களை இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் அது குறித்து மத்திய அரசு மாநில அரசுடன் உடனடியாக விவாதித்து ஒரு இணக்கமான முடிவை எடுக்க வேண்டுமே ஒழிய சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் போன்றவற்றிற்கான நிதியை விடுவிக்க மறுப்பது தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்களுக்கு இழைக்கும் துரோகமாகவே கருதப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக அரசு பொது வெளியில் இதுபோன்ற பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வலியுறுத்தி கலந்தாலோசனை செய்து மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.